Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 115:12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஆசீர்வாதம் என்ற சொல்லை போல இனிமையான இருதயத்தை மகிழ்விக்கக்கூடிய சொல் வேறு இல்லை. தேவனிடத்திலிருந்து வருகிற தேவ ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அருமையானவைகள்! ஒரு பக்தனுடைய வாழ்க்கையிலே வறுமை வாட்டி வதக்கியது. அவருக்கு நண்பர்களோ இனத்தவர்களோ ஒருவரும் உதவி செய்யவில்லை. அவருடைய காலும் ஒரு விபத்திலே வெட்டப்பட்டு மரக்கால் பொருத்தப்பட்டிருந்தது. ஒரு நாள் மிகவும் துக்கத்தோடு தனிமையாய் ஒரு வனாந்தர பாதையில் நடந்து வந்தபோது வெயிலின் அகோரம் தாங்க முடியாமல் எங்காவது ஒரு மரம் நிற்குமா என்று தேடி பார்த்தார். தூரத்திலே ஒரு மொட்டை மரம் நின்று கொண்டிருந்தது. அதில் ஒரு இலைகளும் இல்லை, கிளைகளும் முறிக்கப்பட்டு இருந்தன. இந்த சகோதரர் அந்த மரத்தடியிலே போய் துக்கத்தோடு உட்கார்ந்தார். மரமே, உன்னுடைய கிளைகளை யாரோ வெட்டி கொண்டு போய்விட்டார்கள். அது போலவே என்னுடைய காலை ஒரு விபத்து வெட்டி கொண்டு போய்விட்டது. நானும் ஒரு தனிமரம், நீயும் ஒரு தனிமரம். நானும் யாருக்கும் பயன்படவில்லை. நிழலும் இல்லாமல் கனியும் இல்லாமல் நீ இருக்கிறபடியினால் உன்னாலும் யாருக்கும் பயனில்லை. சரி, நம் இருவரும் நண்பர்களாய் இருப்போம் என்று சொல்லி மரத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். 6 மாதங்களாகியது. மீண்டும் அதே பாதையில் அவர் திரும்பி வந்தபோது அந்த மரத்தை பார்க்க விரும்பினார். இப்பொழுது அந்த மரமோ புதிய கிளைகளும் இலைகளும் விட்டு கனிகளால் நிரம்பியிருந்தது. அநேக பறவைகள் பாடி மகிழ்ந்து அந்த கனிகளை புசித்து கொண்டிருந்தது. தான் முன்பு பேசின அதே மரம்தானா இந்த மரம் என்று அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. மொட்டையாக கொம்பு போல நின்ற அந்த மரத்தில் இவ்வளவு மாறுதலை கர்த்தர் ஏற்படுத்தக்கூடும் என்றால் ஏன் என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாறுதலை கொண்டு வர மாட்டார் என்று அவர் விசுவாசித்தார். அந்த மரத்தடியில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த மரத்தை நீர் இவ்வளவு ஆசீர்வதித்து அநேக ஆகாயத்து பறவைகளுக்கு பயனுள்ளதாய் மாற்றியது போல என்னுடைய வாழ்க்கையையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் என்று கேட்டார். என்ன ஆச்சரியம்! அன்று முதல் அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. சில மாதங்களுக்குள் ஒரு இடத்தில் அவருக்கு சமையல் வேலை கிடைத்தது. அதோடு ஆண்டவரோடு கூட உறவாடுகிற மேன்மையான அனுபவமும் கிடைத்தது. அதனால் ஆவியின் வரங்களும் வல்லமைகளும் அவருக்குள் வந்தன. கர்த்தர் அவரை ஆயிரமான மக்களுக்கு ஆசீர்வாதமாக்கிவிட்டார். பிற்காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய செயின்ட் லாரன்ஸ் என்பவர் அவர்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் விசேஷித்தவர்கள். நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கோடிக்கணக்கான ஜனங்களிலிருந்து அவர் உங்களை தமக்கென தெரிந்து கொண்டிருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கோடிக்கணக்கான ஜனங்களிலிருந்து தேவன் உங்களை தமது சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். ஆம், தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். தேவன் உங்களை 1000ஆய் உயர்த்துவார். ஆண்டவர் உங்களுக்கு 1000 மடங்கு பெருக்கத்தை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் தேவனால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளீர்கள்.
உங்கள் வாழ்க்கையை தேவனிடம் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடவில்லை. உங்கள் வாழ்வில் தேவனை முதலிடத்தில் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் சேவை செய்கிறீர்கள். எனவே நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க நினைத்திருக்கிறார். அவர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களையும் யூதா மக்களையும் பற்றி பேசுகிறார். அவர்கள் அனைவரும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத மக்கள் என்றாலும் அவர்கள் தங்களை பிரித்து ராஜ்யங்களை உருவாக்கி 2 வெவ்வேறு ராஜாக்களை கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் எப்போதும் அவர்களை ஒருவராகவே பார்த்தார். இன்று உங்கள் குடும்பமும் வளர்ந்து பெருகி இருக்கலாம். குடும்பத்தின் ஒரு தரப்பினர் தேவனுக்கு சேவை செய்யலாம், மற்றொரு தரப்பினர் அவ்வாறு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ அவர்களை முழு குடும்பமாக பார்க்கிறார். ஏனெனில் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். மேலும் அவர் உங்கள் குடும்பத்திலுள்ள அனைவரையும் ஒரு சிறப்பு பெற்றவர்களாக மாற்றியுள்ளார். தேவன் உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்றிணைத்து அவரை தேடுவதற்கு வழி செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். அவர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது உங்கள் வாழ்க்கை தழைத்து செழித்தோங்கும். தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஆண்டவர் நீங்கள் கேட்கும்போது ஆவியில் வரங்களை தந்தருளுவார். ஜெபம். அன்பின் தேவனே, என்னையும் என் குடும்பத்தினரையும் உமது ஜனங்களாக தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, என்னை 1000ஆய் பெருகச் செய்தருளும். மாம்சீகமான காரியங்களை என்னிடத்திலிருந்து நீக்கியருளும். உலக காரியங்களின்படி நான் நடவாமல் உமது சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்தருளும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கின்ற தேவனே, இப்போதும் என் வாழ்வில் இல்லாத ஆசிர்வாதங்களை இருக்கிறவைகளாக அழைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.